நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். ஆமாங்க, கந்த கடவுள் கற்பனையான கடவுளாக இருந்தாலும் சரி, அவன் வெறும் கல்தான் என்று பலர் சொன்னாலும் சரி, அந்த கந்த கடவுளை நம்ம எந்த நாளும் மறக்கக்கூடாது. அதிலும் புத்தாண்டு பிறந்து நாளைய தினம் வரக்கூடியது தை மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை மாதத்தில் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது அந்த நாளை முருக பக்தர்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. அந்த வகையில் நாளைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு எதற்காக நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, நிலம், தோட்டம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது தை மாதம் செவ்வாயில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரே பதிவை நான் கடந்த 3 வருடங்களாக நம்முடைய சேனலில் திரும்ப தை மாதங்களில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னாலே இது எவ்வளவு சக்தி வாய்ந்த பலன் நமக்கு தருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதை நான் தை மாதத்தில் போட்டால் அதை செஞ்சுட்டு சித்திரை மாதமே நிறைய பேர் எங்களுக்கு இந்த இடம் முடிஞ்சிடுச்சுங்க, சிக்கல்ல இருந்த இடம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இப்போ மேல் மாடியில் ஒரு போர்ஷன் கட்டலான்னு இருக்கிறோம், இவ்வளோ நாள் கட்ட முடியாத இருந்த வீடு இப்போ தான் திரும்ப வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்மளுக்கு இமெயிலுக்கு அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்தோட பத்திரிகைகள்லையும் அனுப்பி, நான் இந்த ஒரு வழிபாட்டை வெற்றிலை தீபத்தோடு செஞ்சேன், எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தினம் தினம் நம்முடைய யூடியூப் குடும்பத்தில் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குல யாராவதுக்கு இந்த மாதிரி வீடு கட்டுவதில் பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனை, அல்லது ஒரு வீடு வழக்கில் இருக்குது, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நிலம் தராமல் ஏமாத்திட்டாங்க, அல்லது நீங்கள் ஒரு புது இடம் கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு வாடகைக்கு யாருமே வரல, அல்லது வாடகைக்கு இருப்பவங்க 10 வருஷமாக உங்கள் இடத்துல இருக்கிறாங்க ஆனால் சீக்கிரம் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் பின்பலம், பணம் அதெல்லாம் இருக்குது, அதனால் காலி பண்ண மாட்டேன், என்னோட இடம்னே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் நிலத்தை நம்ம இடம் வாங்கி போட்டுட்டு நம்ம வெளியூரில் இருந்தோம்னா 2-3 வருஷத்தில் அந்த இடத்துல வேற யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் பட்சத்தில், அல்லது நான் ஒரு 2 BHK ஃப்ளாட்டு தான் வாங்க போகிறேன், இல்லை நான் ஒரு சின்ன பிளாட்டு வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த வீடு, நிலம், தோட்டம் இதில் ஏதோ ஒன்று ஆரம்பித்து அது நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் நாளை ஆரம்பிக்கலாம். தை மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க இந்த வருஷம் தை மாதத்தில். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சந்திர தரிசனத்தோடு வருகிறது, 3ஆம் பிறையோடு சேர்ந்து வருகிறது. எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு! 3ஆம் பிறையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் அது நல்லபடியாக நமக்கு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு கட்டுவது நமக்கு நல்லபடியாக வளர்ந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக நாளை அனைவரும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அவர்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதை 3 நேரங்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரே காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9. இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும், தீட்டு இருக்கக்கூடாது, செய்வதற்கு முன்பும் சரி செய்த பின்பும் சரி நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தீட்டு நடுவில் வந்துச்சுன்னா அந்த செவ்வாய்க்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமையை கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாங்க. எல்லாருமே ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. நாளை நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இப்படி தாங்க இருக்கும். இதற்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அகல், இல்லைன்னா ஒரு பெரிய செராமிக் பவுலு அல்லது கண்ணாடி பவுலு, மெட்டல் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் பூஜை அறையில் செய்யலாம், அல்லது பூஜை அறை எங்களுக்கு சின்ன ஷெல்ஃபுனா நீங்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல செய்யலாம். ஒரு இடத்துல நீங்கள் நாளைக்கு இதை வைக்கிறீங்கன்னா அடுத்து 9 வாரங்கள், கிட்டத்தட்ட 9 × 7 63 நாட்கள் இந்த பொருள் அதே இடத்துல தான் இருக்கணும். வாரம் வாரம் மாற்றிலாம் வைக்கக்கூடாது.
ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களுடைய ஷெல்ஃப்லேயோ பூஜை ரூம்லேயோ மனை வச்சு அந்த மனையில் ஷட்கோண கோலம் போட்டு இதை மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் வைக்கணும். இதில் வந்து நான் கல்லுப்பு வச்சுருக்கிறேன். கல்லுப்புக்கு மேலே இதை மாதிரி தேங்காய், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குடுமியோடு இருக்கக்கூடிய தேங்காவை நீங்கள் வச்சுடுங்க. இது அப்படியே நிற்கும். உப்பில் நம்ம இதை வச்சுட்டா இது அப்படியே நிற்கும். இதில் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு செவ்வாய்க்கிழமையும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். அப்புறம் ஒரு பூ வைக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த 5 ரூபாயை எடுத்து வச்சுட்டு புது 5 ரூபாயை இங்கே வைக்கணும். ஸோ 9 வாரங்களுக்கு 9 5 ரூபாய் நாணயம். ஸோ டோட்டலாக 9 வாரங்களுக்கு அப்புறம் 45 ரூபாய் உங்ககிட்ட நாணயங்களாக இருக்கும். இதை வந்து நம்ம கோவில் உண்டியலில், முருகர் கோவில் உண்டியலில் போடணும். நீங்கள் ஒவ்வொரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் போடுறதுனாலும் போடலாம், அல்லது டோட்டலாக 9 வாரங்கள் இந்த வழிபாடு முடிந்ததுக்கப்புறம் சேர்த்து வச்சு போய் கோவில் உண்டியலில் போடுறதுனா போடலாம். மற்றபடி இந்த உப்பும் தேங்காயும் 9 வாரங்கள் அப்படியே தான் இருக்கணும். இதை ரெண்டுத்தையும் நம்ம மாற்ற வேண்டாம். 9 வாரங்கள் அப்படியே தான் இருக்கணும். இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டால், உப்பு வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சு, தண்ணி வந்து நிற்கிது அதில் அப்படின்னா அந்த உப்பை மாற்றிக்கலாம். அல்லது ஒரு வேளை தேங்காய் வந்து கெட்டு போயிடுச்சு, நீங்கள் வைக்கும்போதே தேங்காய் சரியில்லாத தேங்காய் வச்சுட்டிங்கன்னா அது வந்து தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். இங்கே கீழே வந்து தண்ணி விடுற மாதிரி ஆகிடும், அந்த ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் தேங்காயை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை தொடவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த தேங்காயை வந்து பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா முன்னாடி போட்ட பதிவுகள்லேயே ஏன் உப்பும் தேங்காயும் ஒன்றாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் இதை மாதிரி வச்சுடுங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் 2-3 வாரம் செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு துக்க செய்தி வருது உங்கள் வீட்டுக்கு, அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த வழிபாட்டை நீங்கள் அதோட முடிச்சிடணும். நீங்கள் அதுக்கப்புறம் வைகாசி மாதத்தில் ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அந்த முக்கியமான துக்க செய்தி நீங்கள் போயே ஆகணும்னா மேற்கொண்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை வந்து மேற்கொண்டு செய்ய முடியாது. ஸோ இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். எடுத்து கால்படாத இடத்துலையோ நீர்நிலைகள்லையோ உப்பையும் தேங்காயையும் போட்டுடலாம். இல்லை எனக்கு தீட்டு காலம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பதில் உங்கள் கணவர் வந்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்யலான்னா என்னென்னா, ஒரு தூப ஆரத்தி காமிக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த 5 ரூபாயை எடுத்துகிட்டு புது 5 ரூபாய் வச்சுட்டு தூப ஆரத்தி காமிக்கணும். மற்ற நாட்களில் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனைகள் எது உங்களுக்கு சரியாகணுமோ அதை வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கணும். அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். மற்றபடி இது ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 9 வாரங்கள் இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இப்போ கீழே இடத்த சுத்தம் பண்ணணும், மனை மேலே வச்சுருக்கீங்கன்னா அந்த மனையை அப்படியே நவுத்திட்டு கீழே துடைச்சிட்டு திரும்ப இதை அதே இடத்துல வச்சிடலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பூ மட்டும் வைங்க. இல்லை தினம்தோறும் எனக்கு பூக்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தினம்தோறுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மலர்களை இதற்கு வைக்கலாம். தூபம் காமிக்கலாம். பூஜை ரூமில் நம்ம வத்தி ஏற்றி வைப்போம், இல்லை சாம்பிராணி தூபம் போடும்போது இதற்கும் நீங்கள் காமிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 9 வாரங்களுக்குள்ளாரே நீங்கள் வேண்டக்கூடிய பிரச்சனை வந்து அதற்கான ஒரு தீர்வை முருகக் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு காண்பிப்பார். ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ செய்யுங்க. இல்லை யாரெல்லாம் முன்னாடி செஞ்சேன் பட் இன்னும் எனக்கு நிறைவேறலை, முழுவதும் நிறைவேறலையோ, நீங்கள் திரும்ப இந்த தை மாதத்துலேயும் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிப்பது நல்லது. இன்கேஸ் நாளைக்கு ஆரம்பிக்க முடியலன்னா அடுத்த தை செவ்வாயில் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் இந்த உப்பையும் தேங்காவையும் அந்த 9 செவ்வாய் பண்ணுறீங்கல்ல, அதுக்கப்புறம் புதன் வியாழன் வரும். அந்த நாட்களில் இதை நீங்கள் போயிட்டு கால்படாத இடத்துலையோ அல்லது நீர்நிலைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயோ டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.